Hi, hello, buddies. I'm RJ Sharma, grade 6 from Primbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. A treasure of honey in the combs of God, a splendor burning in a tenebrous clock. It is our glory of the flame of God, our golden fountain of the world's delight, and immortality covers in the cape of death, the shape of our unborn divinity. Thank you. Bye. Hello buddies, நான் உங்கள் ஆர்ஜே தியாமதி கிரேட் 7 from Primbats Garden School. Today's Karma Yogi Appa message. The customary neutrality of life is disappearing, says mother. The least positive efforts produce great results while the smallest lapses catastrophes. We know that if we are not progressing, we start decaying. In the initial stages of a plane, life admits of positive, neutral, and negative sectors, while at the final stages, either you are here or there, never in the middle. Either you are married and are part of the society or fall out of it, never is there a neutral zone there. Thank you, bye. ஹாய் buddies, நான் உங்கள் அஜய் விஷால் கிரேட் 4 பி ஃப்ரம் லிம்பட்காரன். இன்னைக்கு நம்ம ஏன் எதுக்கு எப்படி சொல்ல ஒரு சூப்பரான விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கறதுக்கு ஷோக்குள்ளே போகலாமா? நம்ம எல்லாருமே ஒரு ப்ரோ வேர்டை கேட்டிருப்போம், புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு. அப்போது புலி புல்லை திங்காதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நாய் எப்படி மாதத்துக்கு ஒரு தடவை புல்லை தின்னு தன்னுடைய ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணிக்குமோ, அது போல் புளியும் புல்லை தின்னு தன்னுடைய ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணிக்கும். அப்போது அந்த பழமொழி அதுக்கு மீனிங், பொதுவாகவே கார்னிவோரஸ்லாம் தன்னுடைய குட்டிகளை சாப்பிடும். அந்த குட்டிகளோட உடல்நிலை இல்லை தன்னுடைய பசிக்காகவும் இந்த கார்னிவோரஸ் இப்படி பண்ணும். ஆனால் என்ன ஆனாலும் புலி தான் குட்டியே சாப்பிடாது. ஸோ இதை தான் அந்த காலத்தில் புலி பசித்தாலும் தன் பிள்ளையை திங்காதுன்னு சொன்னாங்க. காலப்போக்கில் பிள்ளைன்றது புல்லாக மாறிடுச்சு. வாவ், கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.